என் நெஞ்சில் குடியிருக்கும் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 2026 ஆண்டிற்கான பலாபலன்களை நாம் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்கள், பொதுவாக அந்த வருஷத்தை நம்ம எடுத்துக்கிறோம். மகர ராசிக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து குரு பகவான் சப்தம களத்திர ஸ்தானத்துக்கு எழுந்தருளுகிறார். நேரடி 7ஆம் பார்வையாக பார்த்து அருளி செய்கிறார். பல வகையிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். மகராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிய போகிறது. 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடம் கோடி நன்மை பெறும். குரு பகவானுடைய பார்வை கிடைக்காதான் தான் அவன் அலைஞ்சுட்டு இருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வாழ்க்கையில் இதுவரைக்கும் பார்க்காத பெரும் பணம் உங்களால் ஈட்ட முடியும். ஸோ வரவுக்கு குறைவு இருக்காது. நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். தொழில் உத்தியோகத்திலலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். குழப்பங்கள் இல்லாமல் எல்லாத்துலேயுமே ரொம்ப தெளிவாக நீங்கள் முடிவெடுப்பீங்க. வீடு மண்மனை யோகங்கள் கண்டிப்பாக அமையும். இந்த நமக்கெல்லாம் ஒரு இடம் அமையாதா அப்படின்னு காத்துட்டு இருந்தவாளுக்கு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் வீடு மண்மனை யோகங்கள் அமையும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மன திருப்தியை, ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வழங்கும். கூட்டுத் தொழில் செய்யலாம். புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம். வெளிநாடு வாசம் கண்டிப்பான முறையில் உண்டு. புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். இந்த ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தவங்கலாம் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணி அந்த லவ் மேரேஜில் போய் முடியக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இந்த வருஷம் போயின்னு இருக்குது. ரீமேரேஜுக்காக காத்துட்டு இருந்தவாளுக்கும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த வருஷம் இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம். பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள், ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். சிரவண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமையப்போகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் விலகும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் பிறக்கும் போதே நம்ம ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு பெரிய சிறப்பு. மெயினாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு இந்த ஜென்ம சனி முடியறது, இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க போகுது. கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். குடும்பத்தில் 3ஆம் மனிதர்களால் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள் யாருக்காவது இருந்ததுன்னா அது சரியாகக்கூடிய வருடமாக இந்த 2026 அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்திலலாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய ஒரு யோகங்கள் உங்களுக்கு வரப்போகுது. தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானத்தை மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் பார்க்க போகிறார். மார்ச் மாதம் வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போது நிறைய வாய்ப்புகளும் வரும். மீன்வேல் நீங்கள் நிறைய பிஸியாகக்கூடிய ஒரு தன்மையும் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அழகாக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய
தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலுமே ஒரு டென்ஷன் ஆக வேண்டாம், படபடப்பாக வேண்டாம். பொறுமையாக நிதானமாக கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா என்னதான் நம்ம ராசிக்கு நட்பு கிரகம் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாலும் கூட ராகுவினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அது விஷகாலம்தான். ஸோ ஃபுட் பாய்சன் ஆகலாம், அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். அப்புறம் சில பேருக்கு ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜிஸ் ஏற்படலாம். ஸோ உங்கள் உடம்புக்கு எது ஆகாதோ அதை செய்யாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. பொதுவாக இந்த வருஷத்தில் கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்கள், இந்த 2026ஆம் ஆண்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா மெயினாக 2 விஷயங்கள் சொல்லுவோம். மீனராசிக்கு ராசியில் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம சனி இந்த வருஷம் தொடங்கிறது. 2வது கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழித்து நம்ம ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார். 9 வருஷம் கழித்து குருவினுடைய பார்வை வருது. 12 வருஷம் கழித்து 5ஆம் இடத்துக்கு எழுந்துடுறார். 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். மனசில் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் கவலைகள் அனைத்துமே பறந்தோடும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். நிறைய இனோவேட்டிவான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களிலுமே இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது காணப்படும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துக்கணும். அதே மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்களிலுமே கவனமாக நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. வீடு மண்மனை யோகங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. வழக்குகளில் வெற்றி என்பது ஏற்படும். ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்துக்கணும். உங்களுடைய உடைமைகளின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது. பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மீனராசிக்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வேலை போயிடுச்சுன்னா பயப்படாதீங்க, நல்ல வேலை சீக்கிரமாக கிடைக்கும், உடனே கிடச்சோம். ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. எதிர்பார்க்கக்கூடிய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகள் 12ல் ராகு, வெளிநாடு வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம்னாலும் தைரியமாக நீங்கள் இறங்கி நீங்கள் முடிவெடுக்கலாம். அந்த அளவுக்கு டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் உடல் ஆரோக்கியம் சீரடையும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் ஏற்படும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பொதுவாக இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன்.
மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் செகண்ட் ஃப்ளோர் தமிழ் சேனலுடன். நன்றி, வணக்கம். என் நெஞ்சில் குடியிருக்கும்